வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆஸ்மோ ஆக்ஷன் கேமரா வாங்கியிருந்தோம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி. அந்த ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவுக்கு ஆக்சசரிஸ் வந்து நான் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இந்த பாக்ஸில் வந்திருக்கு. தனியாக ஒரு 15-in-1 அப்படின்னு ஒரு ஆக்சசரி கிட்டுன்னு போட்டு அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது கூட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தோம்னா இந்த ஆக்ஷன் கேமரா வந்து இது மட்டும் தான் வந்து என்னென்ன வந்ததுன்னு பார்த்தோன்னா, ஆக்ஷன் கேமரா கூட இந்த ஆக்ஷன் கேமரா அதோட ஒரு ஹவுசிங், அதாவது வெளியே இந்த இப்படி போடுவாங்க. இந்த ஹவுசிங் மாட்டினா தான் நம்ம மற்ற ஆக்சசரிஸ்லாம் வந்து மாட்ட முடியும். இல்லைனா இந்த கேமரா மட்டும்தான் குட்டியாக இப்படி இருக்கும். அதை நம்ம வெறுமனே வச்சு யூஸ் பண்ண முடியுமே தவிர, இந்த தலை மேலே வச்சு போடுற மவுண்ட்டு, அப்புறம் அந்த கைக்கு ரிஸ்ட்டில் வச்சு பண்ணுற ஒரு மவுண்ட்டு, அப்புறம் ட்ரைபாடு, அதெல்லாம் வந்து இதில் வெறும் கேமரா மட்டும் வச்சு பண்ண முடியாது. அதனால் இந்த ஹவுசிங்கும் சேர்த்து கூட கொடுப்பாங்க. அதை நம்ம இப்படி ஃபிட் பண்ணிடணும். இது ஹவுசிங் போடாமலே வாட்டர் ப்ரூஃப் தான் கேமரா. ஹவுசிங் போட்டால் வந்து வெறும் அந்த ட்ரைபாடெலாம் மவுண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹவுசிங். மற்றபடி வேறு பெரிய யூஸ்ன்னு எதுவும் கிடையாது இருக்குது. இப்படி டைப் பண்ணிட்டோன்னா இது இந்த கேமரா, இந்த ஹவுசிங். அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பைக் மேலே மவுண்ட் பண்ணுற 2 மவுண்ட்ஸ், அதாவது 3 மவுண்ட். ஒன்று வந்து ஒரு கர்வ்டு ஹெல்மெட் மவுண்ட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளாட் மவுண்ட்டு, இன்னொன்று ஒரு இவங்களே ஒரு வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி வச்சு லாக் ஆகிற மாதிரி ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 3 இந்த 4 இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இது பேட்டரியோட பாக்ஸ். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்மோ மொபைல் 3க்கு வந்தது. ஆஸ்மோ ஆக்ஷனுக்கு கொடுக்கல. இது நான் மொபைல் 3 அதை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வீடியோ ஃபோனில் மவுண்ட் பண்ணி. அதோட கேஸ் இது. ஆனால் நல்லா இருந்தது, சின்ன காம்பேக்டாக இருந்ததுன்ட்டு இப்போதைக்கு இந்த ஆஸ்மோ ஆக்ஷன் கேமராவை இதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து அந்த நம்ம அமேசானில் வாங்கின அந்த ஆக்சசரிஸ் கிட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேமரா தனியாக வச்சுப்போம். மொத்தம் 15 ஆக்சசரிஸ்ன்னு சொன்னாங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வந்தது. அமேசான்லேருந்து வரும்போது இப்படி தான் வந்தது. கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, அதே நேரத்தில் வெயிலும் அடிக்குது. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா வந்து சின்ன இதுலேருந்து வருவோம். ஒன்று வந்து இந்த ஆன்டிஃபாக் ஒரு இதுன்னு சொன்னாங்க. ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஆன்டிஃபாகுன்ட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நமக்கு தேவைப்படாது. சொல்லப்போனால் இந்த மாடலுக்கு நான் வச்சுருக்க ஆஸ்மோ ஆக்ஷனுக்கு தேவைப்படாது. இப்போ வர லேட்டஸ்ட் கேமரா கோப்ரோஸுக்குலாம் தேவைப்படாது. அதாவது நீங்கள் ஒரு 5000 6000 அந்த எஸ்ஜே கேம் அந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும் இது அப்படின்னா, நம்ம கேசிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமராவே, வாட்டர் ப்ரூஃப் கேமரா. அதனால் இதுக்கு வந்து தேவைப்படாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சாதா கேமரா இப்போ எஸ்ஜே கேம் அந்த மாதிரி கேமரா வாங்கணும் அப்படின்னா வெறும் கேமரா மட்டும் இருக்கும், கரெக்டுங்களா? அது வந்து அப்படியே தண்ணியில் போட முடியாது. அவங்க வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்கோட தருவாங்க. அந்த மாதிரி போட்டு தான் நீங்கள் தண்ணிக்குள்ளே எடுக்க முடியும். இது அப்படி கிடையாது. இது அப்படியே எடுக்கலாம். அதே அந்த எஸ்ஜே கேமுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் போட்டு உள்ளே வைப்பாங்க. கேமரா வைக்கும்போது என்ன ஆகும்னா, சைடில் கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நடுவில் இந்த பேப்பர் மாதிரி இருக்கும். இது ஆன்டிஃபாக் இதுன்னு சொன்னாங்க. இது மாதிரி இருக்கும். இது வந்து அந்த சைடில், இந்த கேஸுக்கு சைடில் வைப்பாங்க. இந்த கேசிங்க்கு இந்த சைடுங்கெல்லாம் வச்சு அடியில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதை என்ன சொல்கிறது, அதை மீறி அந்த ஹவுசிங், அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸை மீறி உள்ளே வந்து தண்ணி வந்ததுன்னா இது வந்து இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்சர்வ் பண்ணிக்கிச்சுன்னா அந்த லென்ஸில் வந்து அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு வெயில் அடிக்கும்போது தண்ணி பட்டுதுன்னா அந்த லென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு கண்ணாடி மேலே தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் வீடியோ குவாலிட்டி பாதிக்கும். அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இல்லாத கேமராங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேசிங்குள்ளே வைக்கிறதுக்காக இது இந்த ஆன்டிஃபாக் ஹவுசிங்னு சொன்னாங்க. இது வந்து நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. எனக்கு தேவைப்படல மெயினாக. ஏன்னா இது கேமரா மட்டுமே வாட்டர் ப்ரூஃப். நான் கேசிங் இல்லாமலே வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இது எங்கேயும் யூஸ் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் இது ஒரு ஆக்சசரி ஒன்று. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ராப்பு கேமராவில் எங்கே மாட்ட போகிறோன்னு எனக்கு தெரியல. ஏதாவது இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது எனக்கு பெரிய இதுவாக தெரியல. ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃபு ப்ளஸ் ஓகே. இது 2வது ஆக்சசரி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப்பு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு என்ன சொல்லுவாங்க, தண்ணி மேலே வந்து வச்சுக்கலாம். இது செட்டாக தான் வரும், பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து 3வது ஆக்சசரி இப்படி வரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேமரா வந்து நம்ம ஹவுசிங் போட்டு டைட் பண்ணிவிட்டு கேமராவை இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது வந்து பிளாஸ்டிக் தான், காற்று தான் இருக்குது, லைட் வெயிட் தான். என்ன ஆகும்னா, கேமரா வந்து வெறுமனே தண்ணியில் வச்சோம்னா இது வந்து வெயிட் ஒரு 200 கிராம் கிட்ட வரும். இது வந்து தண்ணியில் வச்சோம்னா உள்ளே போயிடும். இது மாட்டிட்டு பண்ணோம்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் மிதக்கும். போட்டு டைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு வாட்டி வச்சு பார்த்தேன். இது எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா நம்மளே தொட்டின்றதால ஈஸியாக நான் வெறுமனே கேமராவே அப்படியே எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ எங்கேயாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லேக்கு, கடல் இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல எடுத்துகிட்டு போகும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிதக்கும். என்ன தான் தூக்கி போட்டாலும் என்ன பண்ணாலுமே இப்படி கவுந்து உள்ள தண்ணியில் ஏன்னா இது வெயிட்டு இப்படி மிதக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கேமரா வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி
சும்மா ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் அண்டர் வாட்டர் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே போகாமல் இருக்கிறதுக்கு. தண்ணி மேலே மிதக்கும், மேலே மிதக்கும் போது நீங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம். இந்த ஆங்கிள் இல்லை, அது மோஸ்ட்டாக யூஸ் ஆகாது. நீங்கள் ஆனால் பெரிய ஒரு ஸ்விம் பண்ணுறீங்க, அடியில் எல்லாம் விழுந்துருச்சுன்னா கஷ்டம். அதனால் இது இப்படி பிடிச்சிட்டு அண்டர் வாட்டரில் அப்படியே போகலாம், பெஸ்ட்டு தான். ஏன்னா இது தனியாக மட்டுமே 500-600 ரூபாய்க்குலாம் விற்கிறாங்க, அவ்வளோ ஒர்த்து கிடையாது, வெறும் பிளாஸ்டிக் மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி காம்போவோட வாங்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மோனோபாட், அது ஆமாம் மோனோபாட், அதே தான் மோனோபாட் மேட் இன் சைனா. நம்ம செல்ஃபி ஸ்டிக் எடுப்போம்ல, அதே மாதிரி குவாலிட்டி தான், மேட் இன் சைனா மோனோபாட்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே முனையில் இருக்க அந்த மவுண்ட்டு மட்டும் வித்தியாசமாக இருக்குது. 1/4 இன்ச் மவுண்ட்டு. இப்படி திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இப்படி மூவ் ஆகுது. கீழே இதுக்கும் ஒரு ஸ்ட்ராப்போடு வருது. இது ரொம்ப சீப்பானது தான். இது என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து இன்னொரு மவுண்ட் இருக்குது. இந்த ஒரு மவுண்ட்டு, இது 1/4 இன்ச், இந்த ஃபீமேல் மவுண்ட் மாதிரி. இது ஒரு ஆக்சசரி, இது 3, இது 4வது ஆக்சசரின்னு வச்சுப்போம். இது 5வது. நான் என்ன பண்ண போகிறேன், இதை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக எலாங்கேட் பண்ணாமல் அப்படியே வேணால் வச்சு எடுக்கலாம். கவுண்ட் இப்போ கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம மொத்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம கடைசியாக எண்ணலாம் எத்தனை இருக்குது அப்படின்ட்டு. இப்படி வேணால் பிடிச்சிட்டு எடுக்கலாமே தவிர, இப்படி எலாங்கேட் பண்ணி எடுத்தோம்னா கொஞ்சம் ஷேக் இருக்குது. உண்மையிலே பயமாக தான் இருக்குது. இந்த ராடெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஃபுல்லாக மோனோபாட் மாதிரி மட்டும், சின்ன மோனோபாடாக மாதிரி வச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பயம் இருக்காது. வச்சுட்டு அப்படியே எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இது ஒன்று. அடுத்து இது ஒன்று, இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது என்ன பண்ணணும்னா வந்து நம்ம காரோட டேஷ்போர்ட், கார் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ஒரு கண்ணாடி ஃப்ளாட் சர்ஃபேஸ்லாம் வைக்க முடியும். செவுத்துங்களெல்லாம் ஒட்ட முடியாது. ஒரு கிளாஸு, அப்புறமா காரோட விண்ட்ஷீல்டு, அந்த காரோட கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில், அதில் இல்லைனா வந்து டோரில், அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்குது. அப்படி இழுத்து ஒட்டிக்கிட்டு இந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஆங்கிள் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போதைக்கு வைக்கிறேன், இப்படி வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச், அதே அந்த மவுண்ட்டு இருந்து பார்த்தீங்களா, அந்த மவுண்ட்டை வந்து இங்கே அப்படியே சுற்றிக்கணும். எல்லாமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, ரொம்பலாம் மோசமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த ஆங்கிளும் நம்ம மாற்றிக்கலாம், இந்த ஆங்கிளும் மாற்றிக்கலாம். நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. இது எனக்கு பிடிச்சிருந்தது, இது ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நீங்கள் கேமராவை இப்படி மாட்டிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது கண்ணாடியில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கலாம். இப்போ நான் மாட்டலை. ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறமா அந்த ரிஸ்ட்டுக்கு ஒன்று, இது ஒரு லாக் வேறு இருக்குங்க. இப்போ லாக்கில் இருக்குது, டைட்டாக இருக்குது ஓரளவுக்கு. இப்போ நான் இங்கே திரும்பி அதை வந்து அழுத்தினேன் அப்படின்னா சுற்றுது, நல்லா சுற்றுது. நான் எந்த ஆங்கிள் வச்சுட்டு அப்படி அழுத்திருக்கணும், லாக், அதில் லாக் ஆகிடுது, பரவாயில்ல. இப்படி போட்டுட்டு நம்ம அப்படியே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது போகிறோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப பிடிச்சது, குட்டியாக இருக்கும், ட்ரைபாட் மாதிரி, சின்ன ட்ரைபாடு. ஓகே, நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி தான். இதில் ஆல்ரெடி அந்த 1/4 இன்ச் மவுண்ட் இருந்து தான் இருக்குது. நீங்கள் அந்த மோனோபாடுக்கு பதில் இதை கூட குட்டியாக பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாம். இதுவே நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு எங்கேயா தேவை கீழே வைக்கணுன்னா கூட அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லைனா வந்து எங்கேயோ ஒன்று டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் கீழே வைக்கிறதுக்கு அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வைக்க போகிறீங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஆங்கிளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஆங்கிளோ. அதுக்கப்புறமா இது வந்து பைசைக்கிள் இல்லை வந்து ராடு மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுக்கும் ஒரு 1/4 இன்ச் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா ராடு மாதிரி, அதை வந்து நீங்கள் எங்கேயோ அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்ணிங்கன்னா கூட வராது பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் பைசைக்கிளையோ இல்லை ஒரு ராடு, ஒரு ரவுண்டான ராடில் வந்து அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கண்டிப்பாக சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே மவுண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட கேமராவை, அந்த 1/4 இன்ச் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, கிளிப்பு மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பேக்லாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், நோட் பண்ணலாம். சரி, இந்த ஆங்கிள் தானே இருக்குது கேமரா, இந்த ஆங்கிள் இப்படி தானே வைக்க முடியும், இப்படி தானே வைக்கிற மாதிரி இருக்குது, எப்படி வைப்போம் அப்படின்னா திருப்ப முடியும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது சொல்லப்போனால். இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் கேமராவை இந்த ஆங்கிளை வச்சுட்டு எந்த ஆங்கிள் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அப்படி மாட்டிட்டும் போகலாம். ஏன்னா இது ஒரு வாட்டி இந்த தலையில் மாட்டுவாங்க, கிளிப்பு மாதிரி மாட்டுவாங்க, அது கஷ்டமாக இருக்கும். இதுனா வந்து ஈஸியாக பேக் மாட்டுறோன்னா பேக்கில் வச்சுட்டு அப்படியே ஈஸியாக மூவ் பண்ணலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். அது ஒரு நல்லாயிருக்கும் இதில். அதுக்கப்புறம் இது செஸ்ட் பிளேட்டு, செஸ்ட்டுக்கு வச்சுக்கிற மாதிரி பாருங்கள், இப்படி வரும். இது வந்து எலாஸ்டிக்கு, ஃபுல்லாகவே எலாஸ்டிக் தான். இங்கே கிளிப் வரும், இப்படி தான் வரும். ஈஸியாக இருக்கும். இது இப்படி இருக்கும்,
அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கேமரா நம்ம இப்படி மவுண்ட் பண்ணுவோம். இதுக்கு தனியாக ஒரு மவுண்ட் இருக்குது. இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸாக நீங்கள் போகிறீங்க, எங்கேயோ ஒரு மலையோ ட்ரெக்கிங்கோ இல்லைனா வந்து சாதாரண நடந்து போகிறீங்கன்னு கூட வச்சுப்போம். அந்த மாதிரி நேரத்தில் இது போட்டுக்கலாம். மேலே ஒரு ஜர்க்கின் கூட போட்டுக்கலாம். தெரிய வேணாம் இது அசிங்கமாக இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி நான் கீழே இதுக்கு ஒரு மவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை இப்படி இன்சர்ட் பண்ணுறேன். கீழேந்து மேலே இப்படி வந்துடும். இப்படி வந்ததுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் வேணும், உங்கள் கேமரா எப்படி இருக்கணும் அப்படின்றத அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதோட வியூவும் காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது ஒன்று. இது ஈஸியாக ரிமூவ் பண்ணணும்னா வந்து இங்கே ரைட்டில் கிரிப் இருக்கும், அதை வச்சு எடுத்துட்டிங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியில் இந்த தலையில் மாட்டுறது. இந்த ஆங்கிள் வந்து நான் டேங்க் க்ளீன் பண்ணுவேன், ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த ஆங்கிள் தான் எடுத்திருப்பேன். முதல்லையே இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஆங்கிளை வந்து ஹெல்மெட்டில் மாட்டிடணும். இப்படி வரும். ஹெல்மெட்டில் இப்படி மாட்டிக்கலாம். ஹெல்மெட்டில் உங்கள் தலையில் இப்படி மாட்டிக்கலாம். இப்படி மாட்டினாலும் பெஸ்ட்டு தான். உங்களுக்கு இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு கேப் போட்டு கேப் மேலேயும் வச்சுக்கலாம். ஈஸியாக கழட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நான் இப்படி எடுத்தேன். இந்த ஆங்கிள் வச்சதுனால நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்றத கீழே இப்படி கவர் ஆகும். ஓகே, ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அதனால் 2 மைக் இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் அப்படியே பேசலாம். எக்ஸ்டர்னல் மைக் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகே, 15 ஆக்சசரிஸ் இன் 1 கிட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எண்ணி பார்த்துடலாம் மொத்தம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. முதல்ல வந்து இந்த மாதிரி சின்னது இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்மெட்டுக்கு வைக்கிற இந்த செஸ்ட் பிளேட்டுக்கு வைக்கிற ஒரு மவுண்ட் 1, அப்புறம் இந்த 1/4 இன்ச் த்ரெட் வச்ச அந்த மவுண்ட் 2, அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட்டுக்கு வைக்கிற ரிஸ்ட்டில் வச்சு எடுக்கிறது 3, 4, பைசைக்கிள் கிளிப் 5, இந்த சின்ன ஸ்ட்ராப் 6, திரும்பி ஒரு 1/4 இது 7, இது 8, ட்ரைபாட் 9, ஹெல்மெட்டுக்கு மேலே தலையில் வைக்கிறது 10, இன்னொரு கிளிப் 11, இந்த இது 12, இது 13, செஸ்ட் பிளேட் 14, இந்த ஆன்டி ஃபாக் ஸ்டிக்கர் இது வந்து 15. நீங்கள் தனித்தனியாக வாங்கலாம்னு நினைக்காதீங்க. தனியாக வாங்கினீங்கன்னா ஒன்றுமே காஸ்ட்லி. எக்ஸாம்பிளுக்கு இதை மட்டுமே நான் பார்த்தேன், 600 700 பார்த்தேன். அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தே கிடையாது. இதோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தண்ணி கடையில் போக போகிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து தண்ணிக்கு மேலே போயிட்டு நிற்கும், மேலே போய் ஃப்ளோட் ஆகும், அவ்வளோதானே தவிர இது அப்படியே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும் இதுவாக இருக்கணும். இது நல்ல குவாலிட்டி தான். நீங்கள் போட்டு என்ன பண்ணாலுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களோட கேமராவோட வெயிட் நல்லாவே தாங்கும். கவுந்தடிச்சு இப்படி இருக்கும், தண்ணியில் இருக்கும். அதனால் இதை மட்டுமே வந்து நிறைய பேர் 600 700 அமேசானில் விற்கிறாங்க. அது வேஸ்ட்டு. இந்த மாதிரி கிட்ட வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. உங்களுக்கு அமௌண்ட்டும் சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கின பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். குவாலிட்டி எனக்கு ஓகே தான். எனக்கு இந்த 1200 அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு ஓகே தான். நீங்கள் எந்த ஆக்ஷன் கேமரா வேணாலும் வாங்கலாம். எனக்கு இந்த ஆன்டி ஃபாக் ஸ்டிக்கர் இதெல்லாம் மட்டும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி சின்ன ஆக்சசரிஸ் வந்து யூஸ் கிடையாது. இது அப்புறம் இந்த ஸ்ட்ராப்பு இதெல்லாம் வந்து யூஸ் கிடையாது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றுமே இல்லாததுக்கு பரவாயில்ல. இது கொடுக்குறது ஓகே தான். 15 ஆக்சசரிஸ் இருக்குது இந்த பாக்ஸில். யாந்த்ராலே ஸ்கூல் ஆஃப் கேஜெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து அஃபிலியேட் லிங்க். நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் அமேசானில் வாங்கலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த இந்த பாக்ஸில் இருக்க பொருள் தான் வந்து நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. அதனால் அதில் போய் வாங்கணும்னா வாங்குங்க. தனித்தனியாக வாங்காதீங்க. இந்த மாதிரி கிட்டு மாதிரி வாங்குங்க. உங்களுக்கு எது தேவை. நான் வந்து ரைடர் கிடையாது, பைக் ரைடர் கிடையாது. அதனால் நான் நிறைய அந்த ஹெல்மெட்டுக்கு வைக்கிற மவுண்ட்லாம் நான் நிறையா வாங்கலை. அதனால் எனக்கு அது தேவைப்படாது. எது தேவைன்றதை தேடி வாங்குங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி இந்த கேமராவோட ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த வீக்குள்ளே வந்துடும். ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீக்குள்ளே வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்துடும். அதனால் இது நீங்கள் வாங்கலாமா வாங்க வேணாமான்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு தெரிவு கிடைக்கும். இதில் இருக்க பொருளுங்களை பற்றி ஏதாவது டவுட்டு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.